அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீர்கள், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஆண்டவர் மாறாதவர். பிரியமானவர்களே, மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரியா உங்கள் மனதை புதிதாக்குகிற ஒரு வல்லமை ஆவியானவருக்கு உண்டு. சிந்தையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சிந்தையை ஆளுகை பண்ணுகிற வல்லமை ஆண்டவரத்தில் இருக்குது. அதனால் கடந்த காலம், நேற்று நடந்த அல்லது கடந்த காலத்தில் நடந்த ஏதாயில் கஷ்டத்தை இன்னைக்கு காலையில் யோசித்துட்டு இருக்காதீங்க, இந்த பகல் நேரத்தில் யோசிக்காதீங்க. ஆமீன். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இன்பமான ஒரு நாளாக அமைய போகிறது. தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை வைத்திருக்கிறார். நல்லா ஆயத்தமாக இருங்க. நான் சொல்லும்போது அந்த வசனம் திரையில் வரும். ஆனால் என்னுடைய ஆசை விருப்பம் நீங்கள் பைபிளை உடனே திறக்கணும், அதை பார்க்கணும், கையில் பென் வச்சு அண்டர்லைன் பண்ணணும். வசனத்துக்கு போகலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆண்டவர் முன் செல்லுகிற தேவன். ஆமென். உங்களுக்கு எனக்கும் முன் செல்லுகிற ஆண்டவரை தான் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவர் எந்த ரூபத்தில் வெளிப்படுகிறார் பாருங்க. வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர்களை பகலில் வழி நடத்த வேதம் சொல்லுகிறது மேக ஸ்தம்பமாகவும், இரவிலே அவர்களை வழி நடத்த அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் அவர்களுக்கு முன் செல்லுகிறார். ஆமென். அப்போ அன்றைக்கு மட்டுமல்ல, அந்த வனாந்தரத்தில் நடந்த இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, இந்த கடைசி காலத்தில் இந்த உலகம் ஒரு வனாந்தரம் தானே. இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களை வழி நடத்துகிறதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். ஆமென். பகல் நேரங்கள் இன்றைக்கு மேகஸ்தம்பம். ஏன்னா உஷ்ணம் தாங்க முடியாது, ஒரு ப்ளசன்ட் கிளைமேட் இருக்கணும். இரவில் எப்படி நடக்க முடியும்? ரூட்டு தெரியாது, பாதை தெரியாது, வெளிச்சம் வேணும்ல. அக்னி ஸ்தம்பமாகவே அவர் மாறி விடுகிறார். அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆண்டவர் எனக்கு முன்னால் போகும்போது, ஆமாம், எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை ஏமாத்திரம். அப்படி பேசுங்க. என் ஆண்டவர் எனக்கு முன்னால் இன்னைக்கு போகிறாரு. என் பிரச்சனை, கர்த்தருடைய பிள்ளைகளை, என் பிரச்சனையை சமாளிக்கிற தேவன், தாண்டி செல்லுகிற தேவன் எனக்கு முன்னால் போகிறாரு. அவர் பார்த்து கொள்வார். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற அருமையான பாடம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். ஆச்சரியமான தேவன். சரியா? பல நீண்ட காலமாய் 40 வருஷமாய் அனுபவிக்கிற ஆண்டவரை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எகிப்திலிருந்து வழி நடத்தும் போது ஆண்டவரே, பகலில் அவர்கள் நடந்து செல்வதற்கு மேகஸ்தம்பம், இரவில் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம். ஓ ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் ஆண்டவரே, அந்த ஆண்டவர் பயங்கரமான பொல்லாத ஆவியாகிய பார்வோனும் சேனையும் நம்முடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு வரும்போது அவர்களை நெருங்காதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அக்னி ஸ்தம்பமும் ஆண்டவரே மேக ஸ்தம்பமும் பாதுகாத்தது அல்லவா? ஓ ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர் ஆண்டவரே, முன்பாக செல்லுகிறீர். வழிகாட்டும் ஆவியானவரே, வழிகாட்டும் அக்னி ஸ்தம்பம், வழிகாட்டும் மேக ஸ்தம்பம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லுங்கப்பா. என்னென்ன காம்ப்ளிகேஷன், கன்ஃபியூஷன்ஸ் உம்முடைய பிள்ளைகள் சிந்தையில் இருக்கிறதோ அது ஒரு நொடி பொழுதில் மறைந்து போவதாக, இல்லாமல் போவதாக. ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி தைரியப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அருமையான தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் இல்லையா? அதனால உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களோட ஆலயத்தில் பழகிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த 5 நிமிஷம் செய்தியை
அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாக அவர்களும் கர்த்தருக்குள்ளே வந்துடுவாங்க. மீண்டும் சந்திக்கலாமா? காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.